ஊர்ல வாழலாம்ல. கூப்பிட்டீங்களா இல்லையா? இது ரொம்ப நாளா இது வேலை காட்டிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் பிடிச்சிச்சு இந்த மீனா. மீன் டாம் க்ரூஸ் மாதிரி வர்றாப்ல என்ன? அவர் வச்சிருக்க கட்டை என்ன விட்டு தூண்டி என்ன விட்டு எல்லாமே என்ன விட்டு. ஆனா அவர் பிடிக்கிற மீன் மட்டும் அவருக்கு சொந்தம். பாத்துக்கங்க. ஆமா, தூக்கிடுறா அவ்வளவுதான். அதான் தூக்க சொன்னாரு. எல்லாருக்கும் வணக்கம். சுகந்தனுக்கு ஒரு கிளி மீன் பீஸ் ஒன்று மாட்டுச்சுங்க. கச்சாவை தூக்கி போட்டோன்னா இந்த வந்துட்டேன்னு சொல்லி வேகமாகிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போகக்கூடா, எந்த ஊர்ல வேணா வாழலாம்ல. என்னதான் கிளி மீன் வெஜிடேரியனா இருந்தாலும் ஆமாங்க, அதிகபட்சம் கிளி மீன்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா பாம்பன் பாலத்துல அதிகபட்சம் வீசப்படுறது கிளிமீனுக்காக கூனி இறையை தாங்க. கூனி இறை போட்டாலே அங்க கிளிமீன் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதிகபட்சம் கூனி இறைக்கு மாற்றுறது கிளிமீன், ஓரா, செத்த அப்படின்னு பல வகையான மீன்கள் மாட்டும். ஆனா மேஜரா வீசப்படுறது கிளிமீனுக்காக தாங்க. பாலத்துல கிளம்பேலா ஓடுறது எனக்கு வேலையா போச்சுங்க. ஆமாங்க, இங்க மழை வந்து தூண்டி வீசிட்டு இருந்தாரு. நடுவுல சுகந்தனுக்கு கிளி மீன் மாட்டிருச்சு. அங்க இருந்து ஒரு சவுண்டு, அதை நோக்கி தாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். கச்சா எடுத்துட்டு வர்றதுக்கு பெரிய மீனா ப்ரோ? கிலோ வரும். கிளிமீன் வெயிட்டிங்ல இருக்க காண தவறக்கூடாத ஒரு சூப்பரான காட்சிங்க. ட்ரெயின் நம்மளை பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. மீன் வந்துச்சு. வர மாட்டாங்களா கச்சா எடுத்துட்டு? கூப்பிட்டீங்களா இல்லையா? பார்க்கல, யாரும் கவனிக்கல. இதுதாங்க பல இடத்துல அசிங்கப்படுறேன். இது ரொம்ப நாளா இது வேலை காட்டிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் பிடிச்சிச்சு இந்த மீனா. மீன் மீனையும் கரெக்டாக குறி வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாளா வேலை காட்டிட்டு தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இந்த மாதிரி தெளிவாக இருந்துச்சுன்னா மீன் பிடிக்க ரொம்பவே சாதகமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் தான் மீனை டக்கு டக்குன்னு தூக்கி ஆகணும். அதுக்கு தாங்க வந்துட்டு மீன் மாட்டிடுச்சு. ஆனால் மீனை தவற விட்டக்கூடாத காரணத்துக்காக கச்சாவை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் கச்சாவை எடுத்துகிட்டு வேகமாக வந்துக்கிட்டே இருக்காருங்க. டாம் க்ரூஸ் மாதிரி வர்றாப்ல என்ன? விலைங்களுக்கு காதே கேட்கலையா? அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. கூட தெரியாம அவரே வந்து வரேன்னு சொல்லி வந்து தெரியுதா? அண்ணன் வரும்போதே மாசா கச்சாவை கடலுக்குள்ள வீசிட்டு வந்தாங்க. வீசின வேகத்துக்கு டக்கு டக்குன்னு இறக்குனாங்க. இறக்கி கொஞ்ச நேரம் கூட ஆகலை. அதாவது சில நேரங்களில் பெரிய போராட்டமாக இருக்கும் மீன்களை வந்து கச்சாக்குள்ளே ஏறுறது. ஆனால் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேப்பில் வந்துட்டு சட்டுன்னு தூக்கிட்டாங்க மீனை.
இன்னும் தூக்குங்க. கட்டை எண்ணெய் விட்டு தூண்டி எண்ணெய் விட்டு வெட்ட எல்லாமே பாரு. எல்லாமே எண்ணெய் விட்டு வெட்ட பாரு. ஆனா அவர் பிடிக்கிற மீன் மட்டும் அவருக்கு மீன் சொந்தம் எங்க பாத்துக்கங்க. பிடிச்சிருக்கு பாருங்க. மீன் எங்க பிடிச்சிருக்கு பாருங்க. எங்க பிடிச்சிருக்கு? வாயை ஊத்து மீன். ஆமா தூக்கிடுறா அவ்வளோதான். அதான் தூக்க சொன்னாரு. அதான் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com